அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆதித்யா மொபைல்ஸ் ஆத்தூர்லேருந்து. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புது மாடல் ஓப்போவோட F33 5Gங்கிற மாடலு. இதோட டெமோ வேரியண்ட் நம்மகிட்ட வந்திருக்கு. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அதனால் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இது ஒரு டெமோ யூனிட்டு. ஸோ நம்ம கடைக்கு வந்து கஸ்டமருக்கு வியூ பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுக்காக கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 கலர் வேரியண்ட் வருது. ஒன்று க்ரீன், இன்னொன்று ஒயிட்டு. நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிற வேரியண்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வேரியண்ட்டு ப்ளஸ் இதோட கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் நம்மகிட்ட வந்திருக்கு. ஸோ அவுட்டரில் வந்து ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காம்பேக்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா காம்பேக்டாக இருக்குது கைக்கு. அதே மாதிரி அவுட்டர் க்ளோ டிசைன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா செட்டு பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்குது. ஸோ ஏற்கனவே ரெனோ 15ஓட ஸ்க்ரீன் சைஸ் இதில் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. 6.57ங்கிற ஸ்க்ரீன் இன்ச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட்டோட பேக்கில் வந்து 50 மெகா பிக்சல் ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செட்டாக ஆன் ஆகிட்டுருக்கு. பாக்ஸில் இன்னும் வேறு ஐட்டம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு டிபி கேஸ் ஒன்று இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டேட்டா கேபிள் ப்ளஸ் சிம்மெட்டிக் டூல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ செட் ஆன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐபி ரேட்டிங் பார்த்திங்கன்னா IP66, 67, 68, 69. ஸோ எல்லா ரேட்டிங்கும் ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இல்லாத ஐபி ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 69Kங்கிற அடிஷ்னல் ரேட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டு வந்து நல்லா காம்பேக்ட் டிசைனில் இருக்கிறனால கொஞ்சம் கைக்கு அடக்கமாக இருக்குது. அதே மாதிரி பேட்டரி எம்ஏஹெச் 7000 mAh கொடுத்துருக்காங்க. ஆனால் வெயிட் அந்தளவுக்கு இல்லை. செட்டு நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்துடுது. பேட்டரி பேக்கப்பு 7000 mAh வந்துடுது. ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 1400 நிட்ஸ் பிரைட்னஸோடு வருது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளேயோடு வருது. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 360 டிகிரி டேமேஜ் ப்ரூஃப் பாடியோடு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பக்கம் கீழே விழுந்தாலும் அடிப்பட்டாலும் ஸ்க்ரீனோ பாடியோ அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாதுங்கிற மாதிரி 360 டிகிரி ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே கொடுத்துருந்த F31 சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா 28, 29 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து இப்போ சிப்செட் விலையெல்லாம் நல்லா ஏறிட்டு இருக்கிறதுனால விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்க ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த 6300 அப்கிரேடட் ப்ராசஸர் 6360ங்கிற மீடியாடெக் ப்ராசஸர் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்கும். செட்டு நல்லா ஸ்பீடாக இருக்கும். நல்லா கேமுக்காக நல்லா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா கிளாரிட்டியுமே நல்லா இருக்குது. ஸோ அந்த கேமராவோட கிளாரிட்டி நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ நல்ல கிளாரிட்டி பக்காவாக இருக்குது. ஸோ எந்த கிளாரிட்டி டிஃப்ரென்ஷியேஷனும் இல்லை. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் போன 2 வேரியண்ட் வருது. ஸோ இந்த மாடலில் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்க போகிற பிராண்டிங் பார்த்திங்கன்னா F33 சீரீஸோட அடுத்த F33 ப்ரோங்கிற வேரியண்ட்டு. இந்த மாடல் பேக் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனோட 16 Pro Max, அதோட 17 Pro Max இதோட பேக் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த F33 ப்ரோவோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இன்னும் நமக்கு வந்து ரீச் ஆகலை. F33 ப்ரோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த F33 வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாலுமே கேமரா கிளாரிட்டி பக்காவாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாடலோட அன்பாக்சிங். ஸோ இந்த மாடலோட ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. ப்ரைஸிங் வந்து ஒரு 30,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரலாங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ 35,000 அந்த ரேஞ்சு வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நேரில் வாங்க, ஃபோனை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி ரெனோ 15 சீரீஸ்லாம் வந்து 35, 36 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 30 ரூபா ரேஞ்சு வரலாம்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ப்ரைஸ் எனக்கு இன்னும் வரல. ப்ரைஸ் வந்ததும் நான் உங்களுக்கு ப்ரைஸ் அப்டேட் பண்ணுறேன். இதோட அஃபிஷியல் லான்ச் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி தான் லான்ச் ஆக போகுது. அதில் தான் நமக்கு 100% கரெக்டான ஸ்பெக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸ்பெக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸும் நமக்கு வந்துருச்சு. ஸோ ப்ரைஸிங் மட்டும் நமக்கு 13, 14, 15 இந்த தேதிகளில் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இது உங்கள் ஆதித்யா மொபைல்ஸ் ஆத்தூர்லேருந்து. நேரில் வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.